ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 15 வியாழக்கிழமை நாளைய தினம் வைகாசி மாதத்தோட முதல் நாள். அது மட்டும் இல்லாம விஷ்ணுவதி புண்ணிய காலம். கைப்பிடி கிராம்புடன் பச்சை கற்பூரத்தை சேர்த்து வீட்டில் இந்த இடத்துல 3 இடத்துல வைக்கிறதால பலவிதமான நன்மைகள் உங்களை தானாக தேடி வரும். அது எந்த இடம், அதை எப்படி பயன்படுத்தணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கிராம்பு பச்சை கற்பூரம் சேர்த்து வீட்டில் எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணுவை, அதாவது பெருமாளை வழிபடுறதுக்கு உகந்த காலம் இந்த விஷ்ணுவதி புண்ணிய காலம். இது வருஷத்துல 4 நாட்கள் மட்டும்தான் வரும். அதுல குறிப்பா வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, அப்புறம் மாசி 1. இந்த ஒரு விசுவாவசுடன் பிறந்து வரக்கூடிய முதல் விஷ்ணுவதி புண்ணிய காலம் நாளைக்கு வருது. அதுவும் வியாழக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். ஒரு மாதத்தோட முதல் நாள் ரொம்ப முக்கியம். அதாவது ஆங்கில மாதத்துக்கு முதல் நாளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, தமிழ் மாதத்துல ஒரு மாதத்தோட முதல் நாளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை பொறுத்து அந்த மாதம் முழுவதும் சிறப்பா அமையும். இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நம்ம பெருமாளை வழங்கும் போது நாம செஞ்ச பாவங்கள் விலகுமா? பாவ கணக்கள் குறையிறது மட்டும் இல்லாம புண்ணியங்கள் சேர ஆரம்பிக்கும். பாவங்கள் விலகி புண்ணியங்கள் சேரும் போது பணம், காசு, பொருளாதாரம் இது எல்லாத்துக்கும் பஞ்சம் இல்லாம நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய பாதி கடன் பிரச்சனைக்கு நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்களும் அது மூலியம் வந்துக்கூடிய சாபங்களும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க பாவங்களை குறைத்து புண்ணியங்களை அதிகமாக்கும் போது உங்களோட கடன் தொகையும் தானாக குறைவதை நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இப்படி பலவித நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் வைகாசி முதல் நாள் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மே 15ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம் மே 15ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் இருக்கு. நள்ளிரவு ஆரம்பிச்சாலும் காலையில 10 மணி வரைக்கும் நமக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறதால பகல் நேரத்துல காலையில 10 மணிக்குள்ள நீங்க பெருமாள் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். உங்க வீடு பக்கத்துடைய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். குறிப்பா போகும்போது துளசி இலைகளையும் வாசனை மலர்களையும் வாங்கிட்டு போறது விசேஷம். சுவாமி கும்பிட்டுட்டு பெருமாளையும் தாயாரையும் 27 முறை வலம் வர முடிஞ்சா தாராளமா வலம் வாங்க. காலையில எப்படி இருந்தாலும் ஒரு 5:30 6 மணிக்கெல்லாமே கோவில் நடை திறந்திருக்கும். அப்ப ஆரம்பிச்சீங்கன்னா சரியா 10 மணிக்குள்ள உங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கான வழிபாட்டை நீங்க முடிச்சுக்கலாம். முடிஞ்சா வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் போட்டோவுக்கு தாயார் போட்டோவை கழுவி சுத்தப்படுத்தி துளசி இலையால் அலங்காரம் செய்து துளசி தீர்த்தம் தயார் செய்து நீங்க நைவேத்தியம் செஞ்சு படைக்கலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல வீட்டில் வழிபாடு செய்யறதுக்கான எளிமையான வழிபாட்டு முறை இதுதான். பெருமாளையும் தாயாரையும் வலம் வரும்போது கொடிமரத்தோடு சேர்ந்து வலம் வரணும். அப்படி வலம் வந்தீங்கன்னா அந்த வலம் வரக்கூடிய நேரத்துல என்ன நீங்க பலன் கேட்கறீங்களோ, என்ன வரன்னு கேட்கறீங்களோ அதை உங்களுக்கு பெருமாள் வாரி வழங்கிடுவார். நாளைய தினம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்துல முடிஞ்சா விஷ்ணு சகசநாமங்களை படிக்கிறதோ அந்த பாடலை ஒழிக்க விட்டு கேட்கிறதோ மேலும் சிறப்பு. விஷ்ணுனா யாரு? மகாவிஷ்ணு, பெருமாள் திருமால். மகாலட்சுமி தாயாரை மார்புல குடிகொண்டிருக்கக்கூடியவர். மகாவிஷ்ணுவை வணங்கும் போது மகாலட்சுமி தாயாரோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஒரு வைகாசி முதல் நாள வரக்கூடிய இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்க தவற விட்டீங்கன்னா அடுத்ததா 3 மாத காலம் நீங்க காத்திருக்க மாதிரி ஆகிடும். வருஷத்துல 90 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல, அதுவும் வைகாசியில தமிழ் வருடம் பிறந்து வரக்கூடிய முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு உங்களோட செல்வ செழிப்பை மேம்படுத்துவதற்கான எல்லா வழிவகை ஏற்படுத்தும். அதுல இப்ப நாம சொல்லக்கூடிய கிராம்பு அப்புறம் பச்சை கற்பூரம் வைத்து பண்ணக்கூடிய இந்த வழிபாட்டு முறை இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் இருந்துட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்வை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய எந்த நபர்களாலும் செய்யலாம். முடிஞ்சா காலையில 10 மணிக்குள்ள, அதாவது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடியறதுக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை காலைல 10 மணிக்குள்ள பண்ண முடியலனா வைகாசி 1ஆம் தேதி வியாழக்கிழமை முடியறதுக்குள்ள மாலை ஒரு 7-8 மணிக்காவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு, அப்படின்னா சின்னதா ஒரே ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணம் இல்ல அந்த மண் அகல் விளக்கு நிரம்புற அளவுக்கு கிராம்பை பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு நடுவுல ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை வைக்கணும். கிராம்பு அப்படிங்கிறது பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். அதை விட முக்கியம், மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல இந்த கிராம்பும் ஒன்று. கிராம்பு வாசனை மிகுந்த ஒரு பொருள் அப்படிங்கிறதால வசியத்தன்மை இதுக்கு அதிகமா இருக்கும். பணம், காசு, பொருளாதாரம் இது எல்லாத்தையும் தங்கள் பக்கம் வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த ஒரு கிராம்பு. பச்சை கற்பூரத்தோட மகிமையை நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். பெருமாள் கோவில்கள்ல நீங்க எதை தொட்டாலும் அதுல பச்சை கற்பூர வாசம் இருக்கும். காரணம், பச்சை கற்பூர வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு இருப்பாரு. இப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளுக்கு உகந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரை மார்பில் குடிகொண்டு வைத்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்ந்து வணங்கும் போது அவங்களுக்கு உரிய பொருட்களை வச்சு வழிபாடு செய்யும் போது சகல விதமான செல்வங்களும் சௌபாகியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். நீங்க எந்த நேரத்தை செஞ்சாலும் சரி, நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கிராம்பு மேல பச்சை கற்பூரத்தை வச்சு அதை நீங்க உங்க வீட்டுல 3 இடத்துல வைக்கணும். இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடம் முடிஞ்சா இந்த வீட்டுல முடிஞ்சா அந்த 3 இடத்துல கூட வைக்கிறது விசேஷம் தான். 3 இடத்துல வைக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா
இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி இந்த அமைப்பை 3ஆ தயார் செஞ்சுக்கணும். அதாவது 3 அகல் விளக்குல கிராம்பையும் அதுக்கு மேல பச்சை கற்பூரத்தையும் வச்சுக்கணும். இல்ல இந்த 3ல ஏதாவது ஒரு இடத்துல தான் வைக்க போறோம் அப்படின்னா, அந்த ஒரே ஒரு அமைப்பை மட்டும் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கிட்டு, கிராம்பு மேல அந்த பச்சை கற்பூரம் வைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பை உங்களோட வலது உள்ளங்கையில ஏந்திக்கிட்டு, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை முடிவுக்கு வரணும். அதே மாரி எங்க வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வாசம் அதிகமாகணும், மகாவிஷ்ணு வாசம் அதிகமாகணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அமைப்ப இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 இடங்கள், அதுல முதல் முக்கியமான இடம் உங்க வீட்டோட தென்மேற்கு மூலை. அதாவது குபேர மூலை, கன்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இது எல்லாமே இருக்கும். சொல்லப்போனா பணப்புழக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இடமும் இந்த ஒரு தென்மேற்கு மூலை தான். இந்த மூலையில தான் கட்டாயம் நீங்க பீரோவை வச்சிருப்பீங்க. ஒருவேளை பீரோல வைக்க முடிஞ்சா பீரோக்குள்ள வைங்க. அப்படி இல்லைன்னா தென்மேற்கு மூலையில பீரோ இருக்கக்கூடிய அந்த பீரோவுக்கு மேல கூட இந்த அமைப்பை வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு இடம் உங்க வீட்டோட சமையல் அறை. சமையல் அறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நம்ம வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உணவு தயாரிக்கக்கூடிய இடம் வந்து இந்த சமையல் அறை தான். அந்த சமையல் அறையில லட்சுமி கடாட்சம் அதிகமாகும் போது உணவுப் பொருளுக்கு பஞ்சம் இருக்காது. அரிசி தானியங்களுக்கு பஞ்சம் இருக்காது. இது உங்க வீட்ல சமையல் அறையில மற்ற பொருட்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த அலமாரியில கூட இந்த கிராம்பு கூட பச்சை கருப்பு சேர்த்து நீங்க வச்சுக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான இடம் உங்க வீட்டோட பூஜை அறை. பூஜை அறை அப்படிங்கிறது வீட்டோட ஒரு இதயம் மாதிரி. இதய துடிப்பே ஒரு வீட்டோட பூஜை அறை தான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த இடத்துல நீங்க கிராம்பு மேல பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்ப 3 இடத்துல வச்சிருக்கிறோம். உங்க வீட்டோட தென்மேற்கு மூலையில ஏதோ ஒரு இடத்துல, அப்புறம் சமையல் அறையில, அதை விட்டீங்கன்னா பூஜை அறையில. இந்த 3 இடத்துல இல்லன்னா இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். அதுல வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. பச்சை கற்பூரம் மட்டும் காத்துல கரைந்து போனால் அடுத்ததாக வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குல்ல, அதாவது வைகாசி 1ஆம் தேதி இந்த முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வச்சுட்டீங்கன்னா, அடுத்து ஆவணி மாதத்துல ஆவணி முதல் தேதி அன்னைக்கு அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அந்த பழைய கிராம்பை எடுத்து தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி கிராம்பு மேல பச்சை கற்பூரத்தை தயார் செய்து எங்கெங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்படி பண்றதால மகாவிஷ்ணு நடமாட்டமும் மகாலட்சுமி நடமாட்டமும் உங்க வீட்டுக்குள்ள அதிகமாகும். அது மூலியமா பணம் காசுக்கு பஞ்சம் இருக்காது. கேட்ட வரன் அப்படியே கிடைக்கும். பண வரவுல தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும். கடன் வாங்கியே வாழ்க்கை ஓடுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிவகை ஏற்படும். அதை விட முக்கியமானது பொருளாதாரத்துல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல திறமையா வேலை பார்க்குறீங்க, உங்க வேலைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல, உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வுலாம் தள்ளி போயிட்டே இருக்குது, வாங்கக்கூடிய சம்பளம் முழுசா வீடு வராம வீண் செலவாகுது, அதிகமா மருத்துவ செலவு ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல தீராத பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க பெருமாளை வேண்டிக்கிட்டு கிராம்பு கூட பச்சை கரும்பு வைத்து இந்த பரிகாரத்தை செய்யும் போது அந்த வேண்டுதல் என்ன வைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். முடிஞ்சா காலையில 10 மணிக்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தவற விட்டவங்க மாலை ஒரு 6-7 மணிக்காவது பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் இந்த ஒரு விசுவாச வருடத்துல அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.